வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒய் மோஸ்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃபெயில். இப்போ ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, சில ஆயிரங்களில் யாரும் அப்ளை பண்ணுறது கிடையாது. எல்லாமே லேக்ஸில் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் அதையும் தாண்டி க்ரோர்ஸில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்போ யார் பாஸ் பண்ணுறா? எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க பாஸ் பண்ணுறாங்க? எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க பாஸ் பண்ணுறாங்க? ஸோ இதைத்தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி படிச்சுட்ருக்கீங்க, ரயில்வே படிச்சுட்ருக்கீங்க, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஜீனியஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்மார்ட்டாகவும் அந்த நேரத்தில் அவேராகவும் இருந்தால் போதும். இது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு வந்து 2 சினாரியோ, ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு மாடரேட்டான கொஸ்டின். நீங்கள் ஒரு மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அவன் கேட்டிருக்கிறது அப்படியே அதோட ரிவர்ஸ் மெத்தட். ஸோ அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கஷ்டமான கொஸ்டின் கிடையாது, ஆனால் அந்த இடத்துல நம்ம குழப்புறோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த கன்ஃபியூஷனை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஜீனியஸாக யோசிச்சு நான் அந்த கொஸ்டினை தான் போடுவேன், நான் அந்த கொஸ்டினை ஆன்சர் கொண்டு வராமல் விட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, டக்குன்னு அந்த கொஸ்டினை கட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதே கொஸ்டினை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கும் கிடைக்காது, மற்ற கொஸ்டினில் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்கும் கிடைக்காது. இப்போ கொஸ்டின் செட் பண்ணுறாங்களே, அவங்களோட கோல் என்ன? நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக கிராக் பண்ணக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு கோலாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா தப்பாக போடுவீங்க, இல்லாட்டி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டீங்க, மார்க் வராது, இல்லாட்டி ராங் கொஸ்டினாக போகும். பட் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு டெசிஷன், இப்போ வந்து இந்த கொஸ்டினை இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதை வந்து 30 செகண்ட்ஸில் வந்து முடிக்க முடியும். அப்போ இதை நான் வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் போட்டால் எனக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 2 மினிட்ஸில் போகிற மெத்தடை நான் எடுக்கணுமா, இல்லை 30 செகண்ட்ஸில் போடுற மெத்தடை எடுக்கணுமான்ற டெசிஷனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டான டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்க செட் பண்ணுறது அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. உங்களை எந்தளவு கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து அதை டேக்கிள் பண்ணுறது, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து நமக்கான மெயின் ஜாப் இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நெக்ஸ்ட் கொஸ்டினை விட்டு போனீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான டெசிஷன் எடுத்து ஸ்மார்ட்டாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவார்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஸ்டின் செட் பண்ணுறவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு மேக்ஸ் கொஸ்டின், பர்சன்டேஜ் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ராங் ஆன்சர் வரும், ரைட் ஆன்சர் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கா, அதில் 1 ரைட்டு, மிச்சம் எல்லாமே ராங்கா. நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுவோமோ அந்த கொஸ்டினை அப்படியெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்து அந்த தப்பாக வரக்கூடிய ரிசல்ட்டு தான் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கும். கரெக்டாக வரக்கூடிய ஆன்சரும் ஆப்ஷன்ஸாக இருக்கும். நம்ம ஒரு மெத்தடில் போட்டுட்டு நமக்கு இந்த தப்பான ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா பார்த்து குத்திட்டு வந்துடுவோம். பட் அது நம்ம வந்து கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டான ஆன்சரை போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் செட் பண்ணுறவங்க ஆப்ஷன்லேயுமே விளையாடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கன்வென்ஷனலாக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறீங்க. பேசிக் மெத்தட், கான்செப்ட் வைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 7-8 ஸ்டெப் போகுது. அதுக்கப்புறம் அதை எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம், எப்படி அதோட டைமை குறைச்சி அதோட ஷார்ட்டஸ்ட் மெத்தட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட்
பெட்டர் அண்டு பெஸ்ட்டு மெத்தட். பெஸ்ட்டு மெத்தட்னால் அந்த மெத்தட் வந்து அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ நடந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஷினாகவே இருக்காது. எதுவுமே ஒரு கான்செப்ட்னால் அது டைரக்ட் கொஷினாக இருக்கும். பட் ஒரு அரித்தமெட்டிக் கொஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு சுற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுலே தான் வந்து கொஷின் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த மெத்தடில் போட போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் எஃபிஷியண்ட்டாக அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 நிமிஷத்தில் அதை சால்வ் பண்ணுறது பெட்டரா, 30 செகண்ட்ஸில் அதை சால்வ் பண்ணுறது பெட்டரா, அதுக்கான மெத்தட்ஸை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் ப்ரெஷர். நூறு கொஷினையுமே யாராலையுமே அட்டன் பண்ண முடியாது 60 நிமிஷத்தில். நான் ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். 100 கொஷின் 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலுமே 100 நிமிஷம் தேவை. ஆனால் அவங்க கொடுக்குற டைம் வந்து 60 நிமிஷம் தான். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு மேக்ஸ் கொஷினுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஜிகேக்கு வந்து 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரப்போ கண்டிப்பாக நம்ம வந்து டைம் பார்த்து ப்ரெஷர் ஆகும். ஸோ நிறைய பேர் என்கிட்டையும் வந்து கேட்டிருக்கீங்க எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலி. ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட போகிற மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாமில் கொடுக்குற ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மாதிரியே நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். இப்போ நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த கொஷின் எப்படி டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து அது பழகும். ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மெத்தட்ஸு அதெல்லாம் வந்து இங்கேயே நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிகே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா ஜிகே போடணும், ரீசனிங் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா ரீசனிங் போடணும், மேக்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் போடணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆச்சுன்னா பிரச்சனை வரும். ஸோ முன்னாடியே நீங்கள் எப்படி பிரித்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே யோசித்து தான் அவங்க வந்து கொஷினே செட் பண்ணுவாங்க. ஜிகே கொஷின்லாம் வந்து முன்னாடி ஒரு சிங்கிள் லைனாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வருது. முன்னாடி 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் ஜிகே கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து 10லேருந்து 12 நிமிஷம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் 10லேருந்து 12 நிமிஷம் எடுக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கணும். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 கோல்டன் ரூல். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஷின் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் குயிக்காகவும் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறப்போ ஒரு 2 வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கொஷினோட அர்த்தமே மாறிடும். ஸோ ரீட் பண்ணுறப்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதே நேரத்தில் வேகமாக ரீட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் தான் வந்து டைம் இருக்குது ஒரு கொஷினுக்கு. மேக்ஸ் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த கொஷினை படித்து முடிச்சிட்டிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு யோசிங்க, இந்த கொஷினை இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக முடியும், இல்லை வந்து இது இன்னும் சுத்தம் அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே கொஷினை பார்த்து A = 3 B = 5 அப்படின்னு போட்டு குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணுங்கள். 3வது முக்கியமான விஷயம், செக் அவுட் த ஆப்ஷன்ஸ். கொஷினை பார்க்குறீங்களா, கொஷினை பார்த்ததுக்கப்புறம் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ இப்போ சில கொஷின்ஸ்லாம் வந்து ஆப்ஷனில் இருக்க வேல்யூவை அப்படியே தூக்கி நமக்கு கேட்டிருக்க எக்ஸுன்ற வேல்யூக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆகும். அதை அப்படியே நம்ம தொட்டுட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேஃப் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாசிக்கிறீங்க, அப்புறம் என்ன மெத்தடில் போகலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க, நான் இதை தான் இப்படி தான் அப்படியே அட்டன் பண்ண போகிறேன்,
இந்த ஆர்டரில் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றத தெளிவாக இருக்கீங்க. ஸோ அப்போ தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்யூரசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் கம்மியாகும். ஸோ நெகட்டிவ் மார்க்கோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 50 கொஷின் போட்டிருந்தாலும் அந்த 50 கொஷினில் 48 கொஷின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்துடாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கே நான் போய் மேக்ஸ் எடுத்து புக் எடுத்து படித்து நாளைக்கே எனக்கு அக்யூரசி வந்துருமானா வராது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ப்ராக்டிஸை வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டு, படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு இது இந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறது. ஒரு விஷயத்தை படிக்கிறீங்களா, அதை ரிப்பீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக ஸ்கிப் பண்ண கற்றுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கொஷின் மேலே ஈகோ கட்டாதீங்க. நான் இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணியே தீருவேன்னு நிற்கக்கூடாது. அந்த கொஷின் வரலையா கட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின், அந்த கொஷின் வரலையா கட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின். ஸோ இப்போ வந்து 1லேருந்து 25 கொஷின் இருக்கா மேக்ஸில். ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஷின் போகிறீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25, 24, 23லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்குன்னே அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஹார்டு கொஷின் வச்சுருவாங்க. என்னடா அது ஃபஸ்ட்டு கொஷினே நம்மளால் போட முடியாதபடி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பின்னாடி இருக்க 10 கொஷின் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதை கட் பண்ணிவிட்டு இதை சூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்குன்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹார்டுன்னு நினச்ச கொஷினே வந்து டக்குன்னு சால்வ் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு கொஷின் வந்து போட்டு பார்ப்பேன், வராது, 2 நிமிஷம் ஆயிடும். ஸோ அந்த கொஷின் அப்படியே விட்டுட்டு அப்படியே அதோட ஆப்போசிட்லேருந்து ஆரம்பித்து போட்டுக்கிட்டே வருவேன். இப்போ இந்த கொஷின் வந்து நிற்குமா, இது வந்து அதுவே தானாக ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட அப்ரோச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் யூடியூப்பில் இப்போ நிறைய எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நானே என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வரப்போகிற SSC எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.